சாய்பதி ஷவல். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா நாயக்கர் கொலு மண்டபம் தான் மக்களே. உள்ளே பழைய காலத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்ட சிலையும் தான் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலைகளே வச்சுருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்ட 3 விதமான விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே நிறைய ஸ்டாச்சுஸ் தான் வச்சுருந்தாங்க மக்கள். ஒன்னுடைய வீடியோ நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் மக்களே. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும். தஞ்சாவூர் மியூசியத்தில் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. நான் பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன். இது பார்ட் 2 மக்களே. இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாதுங்க. யாராக இருந்தாலுமே எங்கள் வீடியோ பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நான் ஃபுல் வீடியோவுமே தஞ்சாவூர் மியூசியத்தை ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோவில். ஒவ்வொரு ஸ்டாச்சு கீழேயுமே அது என்ன ஸ்டாச்சு, என்ன நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, அந்த ஸ்டாச்சு பேர் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மக்களே. எங்கள் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சிற்பங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கும் போது நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசோட சிலை வச்சுருந்தாங்க மக்களே. பட் அந்த அரசோட சிலைக்கு பின்னால் இருக்கிற அந்த எம்ப்ராய்டர் டிசைன் ஓவியமாக எனக்கு தெரியல மக்களே. பட் எனக்கு அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அங்கே யூஸ் பண்ணியிருக்க அந்த கலர் மக்களே எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதோட மேல் பரப்புமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது மக்களே. தஞ்சாவூர் மியூசியத்தை ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க மக்களே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ராஜாவை பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் ஃபுல்லாகவே ஸ்டாச்சுஸ் தான் மக்களை வச்சுருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே ஒரு சிலை. அது தமிழ் கடவுளுமே நிறைய சிலைகள் அங்கே வச்சுருந்தாங்க. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா தி ஆர்ட் கேலரி மக்களே. இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அதுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடே மக்களே, லெஃப்ட் சைடில் என்ன வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பழைய பூஜை பொருட்களும் பழைய பாத்திரங்களும் வச்சுருந்தாங்க மக்களே. ஒன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி பாத்திரம்லாம் பார்த்ததில்ல மக்களே. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பூஜை பாத்திரங்களும் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை மக்களே. ஒவ்வொரு நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு விதமான நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க மக்களே. ஒவ்வொரு நடராஜர் சிலையிலையுமே ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருந்தது மக்கள். அங்கே இருக்க எல்லா நடராஜர் சிலையிலுமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து ஒன் பை ஒன் வந்து எல்லாமே நடராஜர் சிலை தான் மக்களை வச்சுருந்தாங்க. ஒரு சில டிஃப்ரெண்ட்டோட அண்ட் அது எந்த நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மக்களே. நடராஜர் சிலையுடன் சேர்த்து பெண் சிலைகளுமே வச்சுருந்தாங்க மக்களே. அதுக்கு கீழேயுமே அது என்ன சிலைன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு சில பெண் சிலைகளையும் வச்சுருந்தாங்க. பழைய சிலைனால ஒரு சில சிலைகள் வந்து கொஞ்சம் டேமேஜும் இருந்தது மக்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் மக்களே. இந்த நாள்லாம் கால்லாம் அந்த மாதிரி பயன்பாட்டு உள்ள அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களுமே அங்கே ஷோக்கு வச்சுருந்தாங்க மக்களே. நான் இதெல்லாமே இங்கே தான் மக்களே பார்க்குறேன். நான் அந்த காலத்தோட காயின்ஸ்லாம் பார்த்தது கிடையாது. எனக்கு அது என்ன காயினும் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல மக்களே. பட் ஆனால் அவங்களே அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லா காயினுமே நானும் நின்று வேடிக்கை பார்த்துருந்தேன் மக்களே. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது மக்கள். அந்த காயின்ஸ் எல்லாமே நான் ஊற்று படிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் என்னென்ன காயின்ஸு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெல் டவர் தான் மக்களை இப்போ போகிறோம். பட் பெல் டவருக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ நம்ம பெல் டவர் மெயின் என்ட்ரன்ஸே இப்படி தான் மக்களை இருக்குமே. நல்லா இருந்தது மக்களே. எனக்கு இந்த பெல் டவர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவும் அங்கேயே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நடுவில் கொஞ்சம் காலி ஸ்பேஸ் வேறு விட்டுருந்தாங்க மக்கள். அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அது தண்ணி இருந்ததா என்ன ஏது எனக்கு சரியாக தெரியல மக்களே. அங்கே சரி அது கீழே போய் இறங்கி நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஸ்டெப் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டெப் மூலயமா நானுமே கீழே இறங்கி தான் மக்களே போனேன். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் அந்த எம்டி காலி இடம் மட்டும் இருந்தது. பட் அங்கேருந்து பெல் டவரை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வியூ இருந்தது மக்களே. பட் நம்மளை பெல் டவருக்கு மேலே தான் மக்களை நம்ம அலோவ் பண்ணல. வேறு ஏதாவது வழி இருக்கலாம்னு நானும் ஆர்வமாக போன மக்களே. பட் அந்த இடம் பூட்டி வச்சுருந்தாங்க. சரி வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கலான்னு போன மக்களே. பட் எந்த பக்கம் போனாலும் பெல் டவருக்கு நம்மளால் போக முடியல. பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றி ஒரே இடம் தான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. பட் மேலே போகிறது வந்து ஒரே ஒரு கேட்டு தான். அதை அவங்க லாக் பண்ணி வச்சதுனால நம்மளால் மேலே போய் பார்க்க முடியல மக்களே. பட் மேலே மட்டும் அவங்க விட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான வியூ அங்கே வந்து கிடச்சிருக்கும். இதுதான் மக்களே தஞ்சாவூரோட அரண்மனை அண்ட் மியூசியம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்போ நான் ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னா கொஞ்சம் ஃபோட்டோக்கு போஸ்டும் கொடுத்துருந்தேன் மக்களே. இப்போது பெல் டவரோட நம்ம தஞ்சாவூரோட வீடியோ முடியுது மக்களே.